பிளாஸ்ட் ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸு. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா ஜனநாயகன் படம் தான் வந்து விஜயோடைய லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி, ஐயோ சிம்பு வயசு சொல்லிட்டுனா விஜயோடைய லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி விஜய் வயசு வருதா வரலையா, சரி விட்டுருங்க. ஜனநாயகன் தான் வந்து விஜய் வந்து நடிக்க போகிற லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். நாம் சொல்லலை, வேறு யாருமே சொல்லலை. அது ஏன் சொல்லியிருக்காருன்னா, நம்ம அரசியலுக்கு வந்தாங்கனால இந்த படம் தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நடுவில் நான் என்ன சொன்னேன்னா, இல்லைங்க அவர் மறுபடியும் மக்களுடைய வேண்டுகோளுக்குனுங்க, கண்டிப்பாக ரசிகர்கள் கேட்டாங்க அதனால் நடித்தேன்னு சொல்லி மறுபடியும் நடிப்பார், அப்படி நடிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதை நிறைய பேர் பார்த்துட்டு வந்து, ஏய் தளபதி திருப்பி நடிப்பாருன்னு சொல்றியே நீ எல்லாம் யாரா அப்படின்னு பயங்கரமான வார்த்தைகள்லாம் போட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. சரி விடுங்க, இதெல்லாம் வந்து ஒரு 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 கேஷுவல் லைஃப்பில் சகஜமான விஷயம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னங்கிறத யோசித்தேன். நான் வந்து கரெக்டாக தானே சொன்னோம், விஜய் நடிப்பார், ஒரு நடிகர் அடுத்த படம் நடிப்பார் அப்படின்னு சொல்கிறது தானே பாசிட்டிவான விஷயம். ஒரு நடிகர் அவர் அடுத்த படம் நடிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொன்னால் நெகட்டிவான விஷயம். அதை எப்படி வந்து நம்ம சொல்கிறது, சொல்லக்கூடாது. நான் பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக பாசிட்டிவாக சொன்னேன். ஆனால் நான் பாசிட்டிவாக சொல்கிறது பல பேருக்கு நெகட்டிவாக தெரிஞ்சிருக்கு. நெகட்டிவாக ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அவர் நடிக்க வந்தார் திரும்பனா, அதுதான் வந்து பிளாஸ்ட் தான்.